இது 12th November 2019 நான்சி டீமாஸ் வாகமுத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு கடவுள். அதில் ஆரவாரம் மற்றும் மகிமை அதை குறித்து பார்ப்போம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்கள் கடவுளின் மேசியா வருவதுக்காக காத்திருந்தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மேசியா ஒரு இராணுவ வீரராக யூத மக்களை கொடுமையான ஆட்சியிலிருந்து விடுவிப்பார் அப்படின்றது தான். ஆனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியா உண்மையிலே வந்தப்போ நிறைய பேர் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஆயுதங்கள், கவசங்கள், அப்புறம் போர் வீரர்களுக்கு பதிலாக இயேசுவானவர் தாழ்மையை அணிந்து கொண்டு எல்லாருக்கும் அன்பை காட்டி தன்னுடைய வாழ்க்கையையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் இப்படி கஷ்டப்படுறதும், சிலுவையில் தொங்குறதும், மறிக்கிறதும் ஒரு அற்பமான அவமானமான காரியமாக அவங்களுக்கு காணப்பட்டுச்சு. சரியா? இன்னைக்கு நமக்கும் அந்த இயேசுவானவர் காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நாமும் கஷ்டங்களினால் வருகிற சிலுவைகளை நம்ம விரும்பாமல் மகிமையினால் வருகிற கிரீடங்களை தான் விரும்புகிறோம். நாமும் யுத்தங்களில் உண்மையாகவே போர் செய்ய விரும்பாமல் யுத்தங்களில் வருகிற வெற்றியை மாத்திரம் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து நம்ம சில நேரங்களில் எதுக்கு அழைக்கிறார் அப்படின்னா, போராட்டங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள் அப்படி போன்ற காலங்களிலும் நாம் அவரை உண்மையாக பின்பற்றணும் அப்படின்றதுக்கு தான் அழைக்கிறார். சரியா? இப்போவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான போராட்டங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நாங்களும் இயேசுவானவர் மாதிரியே தாழ்மையை அணிந்துட்டு எல்லாருக்கும் அன்பை காட்டி எங்கள் வாழ்க்கையையே உமக்கு பலியாக அர்ப்பணித்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே. ஆமென்.